மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியோ vlogs. டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணதுக்கு ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு ஆல்ரெடி. பட்டு இப்போ பொன் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணால் ஒரு திட்டம் இருக்குல்ல, ஒரு சவரம் கோல்டு அப்புறம் சம்திங் கேஷ் கொடுப்பாங்கல்ல அம்மா அப்பாவுக்கு, பெத்த பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அதை வந்து அப்ளை பண்ண உனக்கு பேரண்ட்ஸ்க்கு தான் அது கொடுப்பாங்க. பெண் குழந்தை பெற்ற பேரண்ட்ஸ்க்கு அவங்க கொடுப்பாங்க. அது கல்யாணத்துக்கு கொடுப்பாங்க. கல்யாணத்துக்கு பேரண்ட்ஸ்க்கு கிடையாது, கல்யாணத்துக்கு திட்டத்தை தெளிவா சொல்லு. அதான் பெண் குழந்தையோட கல்யாணத்துக்கு நான் குழந்தை, எங்க அம்மா பார்க்க நான் பெண் குழந்தை. ஸோ என்னோட கல்யாணத்துக்கு வந்து அந்த திட்டம் ஒன்று இருக்குல்ல, அந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கேஷ் வந்திருக்கு. கேஷ்னால் இப்போவே போயிட்டு வாங்கிட்டு வந்துட மாட்டோம், அதுக்கு இதுவாகிடுச்சு. இப்போ நாங்கள் சைன் போட்டோன்னா வந்துடும். அதுக்காக சைன் போடுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்கு வந்து இது மாதிரி சாரீலாம் கட்டி 2 பேரும் நாங்கள் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணுமா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணுமா. அப்புறமா அங்கே போய் நாங்கள் சைன் பண்ணோம். ஃபோட்டோ தான் டெய்லி எடுத்துன்னு இருக்கிறீங்க. அந்த ஃபோட்டோ இல்லை, ஸ்டுடியோ போய் நம்ம எடுக்கவே இல்லை மேரேஜ் ஆன அப்புறம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நான் வந்து ஃப்ரே வச்சு பல ஃபோட்டோ எடுத்தாச்சு. மேரேஜுக்கு அப்புறமா வந்து ஸ்டுடியோ போய் எடுக்கல சொல்கிறேன். அது ஒரு மன கஷ்டம் எனக்கு. மன கஷ்டம் இல்லை சொல்கிறேன். இன்றைக்கி போய் எடுக்க போகிறோம் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, நாங்கள் வந்து இப்போ சைன் பண்ணிட்டோம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ஆக்சுவலாக நான் மாற்றி சொல்லிட்டேன். அது அந்த ஸ்டார்டிங் இன்ட்ரோவில் பொன் அது என்னது, பெண்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு கொடுக்கறது இல்லை, இது இன்டர் கேஸ்ட் மேரேஜ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. நானும் இவனும் வேறு கேஸ்ட் இல்லை, அதனால் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணால் யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களோட நினைவா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு 2011 இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th-லேருந்து 12th-க்குள்ளே படித்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 10th-லேருந்து 12th-க்குள்ளே படித்த பெண்களுக்கு வந்து 25,000, டிகிரி வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 50,000. ஸோ நம்மளுக்கு வந்து 50,000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிராம் கோல்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால ஒரே கேஸ்ட்ல மேரேஜ் பண்ணால் கிடையாது, அது எந்த கேஸ்டாக இருந்தாலும் சரி. இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அப்படின்றதுனால மட்டும்தான் இது வந்து கிடைக்கும்ன்றது வந்து அவங்க அதுக்காக மட்டும் தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு எப்போ வேணாலும் எப்போ கல்யாணம் பண்ணிட்டு எப்போ வேணாலும் போயிட்டு இதை அப்ளை பண்ண முடியாது. புதுசுல 2 வருஷத்துல ஆமாம், கல்யாணம் பண்ணி வித்தின் 2 இயர்ஸ்ல நம்ம போயிட்டு இதை அப்ளை பண்ணணும், அப்பதான் வரும். ஸோ யாருன்னா இன்டர் கேஸ்ட்ல மேரேஜ் பண்றீங்க, இப்போ எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. இப்பெல்லாம் கேஸ்ட் பத்தி எல்லாம் பெருசா எதுவும் இல்ல, ஏன் இந்த காசை வாங்கிக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். ஸோ கல்யாணம் பண்ணி 2 இயர்ஸ்க்குள்ள நம்ம இதை போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உண்டு, அமௌண்ட் உண்டு. தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு ஒருவேளை நீங்க கிளைம் பண்ணி உங்களோட கல்யாண செலவுல குறைச்சிக்கோங்க. நீங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணி கல்யாணம் இன்னும் 2 இயர்ஸ் ஆகல, 2 இயர்ஸ்க்குள்ள தான் ஆகுது அப்படின்னா நீங்க இப்ப கூட போய் தாராளமா சீக்கிரமா பண்ணுங்க. ஏன்னா வர்றதுக்கே 1 இயர் மேல ஆயிடுது. நாங்க அப்ளை பண்ணி ஆமா 1 இயர் முன்னாடி 2 இயர்ஸ் ஆக போகுது, எங்களுக்கு இப்பதான் வந்திருக்கு. 2 இயர்ஸ் இல்ல 1 இயர் முன்னாடி அப்ளை பண்ணோம். இது வந்து டைரக்டா உங்க அக்கவுண்ட்க்கே வந்துரும். ஒரு அந்த கோல்டு மட்டும் வந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டைரக்டா 30,000 மட்டும் தான் டைரக்டா அக்கவுண்ட்க்கு வரும். மிச்சம் 20,000 வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுருவாங்க. உங்க அக்கவுண்ட்ல போஸ்ட் ஆபீஸ் உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுருவாங்க. அப்புறம் கிராம் வந்து ஏதோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு கூப்பிட்டு கொடுப்பாங்க போல. ஸோ அதுக்கு போகணுன்னா நான்
நான் அதுவும் சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதில் வந்து இந்த வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து இன்னும் அப்ளை பண்ணல, உங்களுக்கு இன்னும் 2 years ஆகுதுன்னா இதில் ஒரே ஒரு டவுட் எனக்கு என்னன்னா, மேபி இந்த கேஸ்ட்டுக்கெலாம் மட்டும்தான் என்ன இருக்கான்னு நான் செக் பண்ணணும். அது மட்டும் நான் இன்னும் பார்க்கல. மேபி சம் திங்ஸ் வந்து சம் கேஸ்ட்டுக்கு வந்து இருக்காதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதில் இது அப்ளிகபிளாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் எங்களோட இதுக்கு இருந்துச்சு. நீங்களும் அதை வந்து நெட்டில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாட்டி போய் அப்ளை பண்ணுங்கள். அப்படியே பிளைண்டாக போய் அப்ளை பண்ணாதீங்க. அது என்ன ஸ்கீம், அதில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு நமக்கு அதில் என்னெல்லாம் அப்ளிகபிள்ன்றதை பார்த்துட்டு போய் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எனக்கு வந்து எங்கள் அப்பாவே ஃபுல்லாகவே பார்த்து அப்ளை பண்ணிட்டாரு. ஸோ நாங்கள் அவர் கேட்ட டீட்டெயில்ஸில் மட்டும் அனுப்பிட்டோம், ப்ரொவைட் பண்ணோம். அவரே வந்து போயிட்டு டேரெக்டாக ஆஃபீஸில் போயிட்டு பண்ணார். நீங்களே கூட ஆன்லைனில் இதை பண்ணலாம். ஆன்லைனில் கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு நாள் எல்லா டீட்டெயிலும் எடுத்துகிட்டு போயிட்டு இ-சேவை மையம் போனீங்கன்னா அங்கேயே பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு சாரி கட்டினதுலேருந்து அப்படியே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. எனக்கு சேவன் விட்டு வந்துட்டோம். எனக்கு அதே திங்கிங் சேவன் வேற விட்டு வந்துட்டோம். 2 பேருமே விட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே வந்து அவனை வச்சுன்னு மல்லு கட்ட முடியாது, ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே வேலை கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து லேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால மல்லு கட்ட முடியாது. நான் அம்மா கிட்டே விட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா வேற பாஸ்போர்ட் சைஸ் சாரியில் தான் எடுக்க சொன்னாங்க. சாரி கட்டிட்டு வந்து எடு அப்படின்ட்டாரு. நான் சாரி கட்டிக்கிட்டு போயிட்டு அது வேற மூச்சு வாங்குது எனக்கு ரொம்ப கட்டினதுலேருந்து. இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் சென்னை. சேவன் அம்மாக்கு பாய் சொல்லு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கப்பவே பால்வாடியிலேருந்து கால் வந்துச்சு மக்களே. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால பால்வாடியில் நேம் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க கால் பண்ணி எனக்கு சத்து மாவு கஞ்சி வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ போகிறப்ப அதை அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இவ்வளோ என்ன பார்த்தோன்னே எக்ஸ்ட்ரா 4-5 பேக்கெட் கொடுத்தாங்க. என்ன பார்த்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பேக்கெட் கொடுத்தாங்க. கதவு சாத்து டக்குன்னு வண்டிலாம் போகுது. அப்போ இனிமே டெய்லி காலைல கஞ்சி தான், சத்து மாவு கஞ்சி தான். சூப்பராக இருக்கும். இது குழந்தைக்கு கொடுத்தாங்க, எனக்கு இல்லை. நீயும் குழந்தை தான் சரி. எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை நீ தான் சரி. கஞ்சி ஊத்தலாம் முடிவு மட்டும் பண்ணு. சூரி சத்து எவ்வளவு சத்து தெரியுமா? அது சத்து தான். டெய்லில என்னால குடிக்க முடியாது, புரியுதா? பொளந்து கட்டிடும் ஒண்ணு. இது நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம வீட்ல செய்யறதை விட இது நல்லா நான் சாப்பிட்டுருக்கேன். நீ செய்யறதோட டேஸ்டா இருக்கும், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன். சரி சரி.